ராம் சீதா சீரியல் நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. சீதாவோட அம்மா அப்பா வந்து இந்த விஷயத்தை வந்து ஃபோன் அடித்து கேட்டுறாங்க. என்னது சீதா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உடனே கிளம்பி வரோம், முத்தாராமா ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து தடபுடலாம் வந்து எல்லா சீரையும் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாத்தியா சீரெல்லாம் வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷமாக பேசுகிற மாதிரி இருக்காங்க. நம்ம மகா மகா வந்து என்ன அமைதியாக இருக்காங்க, கோவப்படுறதே இல்லையா. வாங்க சம்மந்தி வாங்க சம்மதிங்கிறாங்க. ஏன்னா விரதத்தில் இருக்காங்க, கோவப்பட மாட்டாங்களா. இதே மாதிரி நிரந்தரமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி ராஜசேகரன் வந்து காமெடி பண்ணிட்டு சீதாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க. சீதா, என்னால் நம்பவே முடியலம்மா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீயே ஒரு குழந்தைன்னு தான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன், உனக்கு ஒரு குழந்தையா, நான் தாத்தாவாக போகிறேன்னா, இதெல்லாம் நம்ப முடியுதா, இப்போ தான் எங்களுக்கே கல்யாணம் ஆகணும் மாதிரி இருந்துச்சுங்கிற மாதிரி ராஜசேகர் சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையே இல்லை, எனக்கு ஒன்று தோணுதுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல உமா வந்து பேசுகிறாங்க. சீதாவோட அம்மா, என்ன உமா சொல்லுங்கிற மாதிரி ராஜசேகரன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. மாப்பிள்ளை இல்லாதனால நம்ம பொண்ணை ஊருக்கே கூட்டிகிட்டு போயிட்டா என்ன, எப்படி இருந்தாலும் மாப்பிள்ளை வரத்துக்கு சீமந்தம் ஆகிடும், அப்போனா சீமந்தம் கழிச்சு எப்படி இருந்தாலும் நம்ம ஊருக்கு தான் கூட்டிகிட்டு வருவோம், இப்போலேருந்து ஒரு வருஷம் நம்ம பொண்ணை வந்து பக்கத்தில் இருந்து கண்ணும் கருத்துமாக இருந்து பார்த்துக்கலாமேங்கிற மாதிரி அதிரடியாக பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம உமாவும் ராஜசேகரும் சரி கீழே வந்து எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னு தெரில, அவங்கள்ட்டே ஒரு வார்த்தை வந்து கேட்டுக்கலாம். நீ என்னமா நினைக்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இங்கே வேற ராம் வேற இல்லை, நானும் ஊரில் உங்கள்கிட்ட கூட ஒரு வருஷம் இருந்தால் நல்லா தானே இருக்குங்கிற மாதிரி தான் சீதாவும் ஃபீல் பண்ணுறாங்க. கீழே இறங்கி வராங்க. ராஜசேகர் என்ன சொல்ல போகிறான், இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது. ஏற்கனவே செந்தூர் வழக்கை வந்து ரொம்ப சூப்பராக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, இந்த வாட்டி என்ன நடக்குமோன்னு தெரிலன்னு சொல்லி பட்டமாக இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராஜசேகரை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கல்பனா, அர்ச்சனா, மகா. அர்ச்சனா, நீ என்ன பண்ண போகிற, கொஞ்சம் நேரம் இருங்க, விரதம் முடிகிற வரைக்கும் அமைதியாக தான் இருக்கணும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மகாட்ட வந்து பெர்மிஷன் கேட்குறாங்க. நான் என் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகலான்னு தான் இருக்கேன், நீங்கள் பெர்மிஷன் தரீங்களா அப்படின்னு சொன்னேன். ஐயோ, நம்ம நினச்ச மாதிரியே இருந்து ராஜசேகர் வந்து ட்விஸ்ட் வச்சுட்டான் போல இருக்கே. இப்போ பொண்ணை வந்து சொந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டானா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் வீட்டுக்கு அனுப்புவோம், அப்போனா ராமியும் சீதாவையும் என்றைக்குமே நிரந்தரமாக பிரிக்கவே முடியாது, எந்த விதமான சக்தியை கொண்டும் பிரிக்க முடியாத சூழ்நிலை வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி அதடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மகா, என்னங்க சீதா தான் வந்து எங்கள் குலசாமி, இந்த வீட்டை பொறுத்தளவு அவங்க இல்லைனா சரி வராது, அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நாங்கள் 5 மாதம் வரைக்கும் சீதாவை பார்க்காம தான் இருக்க போகிறோம், நீங்கள் வளகாப்பு நடத்தினதுக்கப்புறம் வளகாப்பு முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகலாமே, இப்போலேருந்துனா ஒரு வருஷமாக வந்து சீதாவை பார்க்காம எங்களால் எப்படி இருக்க முடியும். சம்மந்தி, நீங்கள் சொன்னது கரெக்டு தாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ராஜசேகரும் முடிவு எடுக்கிறாங்க. சரிம்மா, வளகாப்பு வந்தேன், இன்னொரு 3-4 மாதத்தில் வந்துடுவோம், வந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை, நீயும் ராமும் நல்லபடியாக வந்து வளகாப்புலாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ராஜசேகர் வந்து பேசுகிறாங்க. நல்ல வேலை, ராஜசேகர் வந்து நம்ம திட்டத்தை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மகாலட்சுமி நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே 2-3 நாள் தங்கிட்டு போங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி மகா பேசினோன்னே, நீங்கள் இது மாதிரி சொன்னதே வந்து ஆச்சரியமாக இருக்குது, வாங்கப்பா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காடுறாங்க. திடீர்னு ஃபோன் கால் வந்துடுது நம்ம ராஜசேகருக்கு. கேஸ் விஷயமாக போகணும். என்னப்பா எப்போ வந்தாலும் காலில் வந்து வெந்நீர் ஊற்றிட்டு போன மாதிரியே இருக்கீங்களே, வேறு என்னமா பண்ணுறது, போலீஸ் உத்தியோகம்னா அது மாதிரி தானே இருக்குங்கிற மாதிரி அதிலேயே வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராஜசேகர், உமா நீ வேணா பொண்ணுக்கு 2-3 நாள் இங்கே இருந்துட்டு வாமா, நான் மட்டும் போயிட்டு வரேன், சரிங்க அதுவும் நல்லதாக போச்சுன்னு சொல்லி உமாவை மட்டும் அங்கேயே வீட்டில் தங்க வச்சுட்டு ராஜசேகர் மட்டும் கிளம்ப பார்க்குறாங்க. ஒரு பக்கம் மகாட்ட வந்து சந்தோஷமாக பேசுகிறாங்க நம்ம அர்ச்சனா. மகா, இன்னிலேருந்து எல்லாமே வெற்றிகரமாக முடிச்சுட்டேன், இந்த விரதத்தை 7 நாள் கோவப்படாமல் நிதானமாக இருந்துட்டேன், அந்த சாமியாரை போய் இப்பயே பார்க்க போகணும், காலையில் போய்க்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ம அர்ச்சனாவும் கல்பனாவும், அதெல்லாம் இல்லை, 7 நாள் நான் எப்படி தெரியுமா 7 கடலை தாண்டின மாதிரி கோவப்படாமல் இருந்திருக்கேன், அப்படி இருக்கும்போது இன்றைக்கே இப்பயே பார்த்தாகணும்னு சொல்லி அவங்க அசிஸ்டண்ட் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க நல்லாவே தெரியும், இந்த லொக்கேஷனுக்கு வாங்கன்னொன்னே கார் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. மந்திரவாதி வந்து வராங்க, கையில் ஏதோ ஒரு டப்பா மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் கோவப்படாமல் அமைதியாக சாந்தமாக இருந்ததுனால நிச்சயம் வந்து காளி வந்து மனசு வந்து குளிர்ந்துட்டா, சீதா நிரந்தரமாக எங்களை விட்டு பிரியணும், நீங்கள் நினச்ச மாதிரியே நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன், இந்தாங்க மைய, இந்த மையம் மட்டும் தலையில் வந்து சீதா தலையில் வந்து தடவி விட்டிங்கன்னா அவங்களுக்கு பைத்தியம் வந்து பிடிச்சிரும், எங்கே போகிறதுனே தெரியாமல் யார்ட்டையுமே சொல்லிக்காமல் குளிக்காமல் அவங்க மட்டும் கால்நடையாக எங்கேயாவது போயிடுவாங்க. ராஜசேகர் மொத்த குடும்பம் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ராஜசேகர் போலீஸ்னு தெரியுமா, எனக்கு தான் முன்னாடியே தெரியும் இல்லை, காளி தான் எல்லாமே என்கிட்ட சொல்லிடுவா, இப்போயாவது நம்புவீங்களா இல்லை இதுவும் நம்ப மாட்டீங்களா, நிச்சயம் நான் இதை நம்புவேன், நீங்கள் தான் இவ்வளோ பக்கவாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மகா வந்து கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல சீதாவுக்கு வரக்கூடிய ஆபத்தை எப்படி வந்து முறியடிக்க போகிறாங்கன்னா அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட்டாக இருக்குது. எப்படி இருந்தாலும் சீதா வந்து முறியடிச்சிருவாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த விஷயம்லாம் ராமுக்கு தெரிஞ்சால் என்ன மாதிரி ட்விஸ்ட்டாக இருக்க போது, ராஜசேகர் திருப்பி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரா, இல்லை சீதா வந்து மைத்தரம் வரதுக்கு முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சி மாட்டிக்க போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.